எல்லாருக்கும் வணக்கம். விஜய் அண்ணன் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு. தன் தலையில் தானே மண்ணாவாரி போட்டுனாரு. அவசரப்பட்டு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சது மிகப்பெரிய தப்பு விஜய் அண்ணா பண்ணிட்டாரு. இதனால் பிஜேபி தலைமை மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க. விஜய் அண்ணா அவசரப்பட்டு காங்கிரஸோட கூட்டணி வச்சது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா காங்கிரஸ் முக்து பாரத்னு பிஜேபி கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆட்சியை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட குறிக்கோள் எப்படி தமிழ்நாட்டில் அதிமுக திமுக மாதிரி 2 பேரும் துருவங்களாக செயல்படுகின்றனோ அதே போல் காங்கிரஸும் பிஜேபியும் நேர் எதிரான எதிரிகள். காங்கிரஸுக்கு மாற்றாக தான் பிஜேபி தேசிய கட்சியை உருவெடுத்தது. ஆனால் அப்படிப்பட்ட காங்கிரஸை திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கூட்டணிக்காக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு சேர்த்து கொண்டது பிஜேபி தலைமைக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதற்காகவே தான் இத்தனை கால அவகாசமாக திரு விஜய் அவர்களால் சிஎம் பதவியை நெருங்கக்கூட முடியவில்லை. இதில் சொல்லுவாங்க, நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது என்பது போல வருங்காலத்தில் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகமும் அதே அண்ணாவின் பெயரை கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வருங்காலத்தில் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைக்கலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் என்னுடைய கணிப்பு பிரகாரம் பார்த்திங்கன்னா, பொது எதிரி ஒன்றை 3வது பெரிய கட்சி ஒன்றை தமிழ்நாட்டில் உருவாக்கக்கூடாது என்பது இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் ஒரு தலையாய கடமை உள்ளது. ஏனென்றால் ஒன்று அதிமுக அல்லது இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அளவில் தான் இந்த இருவருக்கும் இடைவில் மட்டுமே போட்டி நிலவி வருகிறது. இதை தவிடுபொடியாக்கி திரு விஜய் அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது என்பது இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே இந்த 2 திராவிட கட்சிகளும் எப்படியாவது திரு விஜயின் கட்சியாக தாவகாவை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தான் எண்ணுவார்கள். ஏனென்றால் 3வது பெரிய கட்சி உருவாகினால் அதன் தாக்கம் இந்த 2 தலைவர்களையும் எதிர்காலத்தில் தலைமை பண்புக்கு கேள்விக்குறியாகும் என்பதற்காகவே எப்படி விஜயகாந்தை இந்த 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து அழைத்தார்களோ அதே கான்செப்டில் தான் இப்போ தாவக ஐக்க பின்பற்றப்பட போகிறார்கள். ஆகவே திரு விஜய் அவர்கள் தன் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கொண்டுள்ளார். அவர் அவசரப்பட்டு காங்கிரசுடன் கூட்டணி மிகப்பெரிய தவறாக மாறிவிட்டது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியினருக்கும் அறுதி பெரும்பான்மையான 118 எம்எல்ஏக்கள் கிடைக்கவில்லை என்ற போதிலும் தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் முதலிடத்தையும் 2வது இடத்தை திராவிட முன்னேற்ற கழகமும் 3வது இடத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பெற்றுள்ளன. இருந்த போதிலும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றி கழகத்தை தான் திரு ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைக்க வருமாறு அழைப்பு விடுக்க வேண்டும். இதுதான் இந்திய இறையாண்மையின் மரபு. ஆனால் தற்போது நடந்து கொண்டிருப்பதை பார்த்தால் நமக்கு பல கேள்விகளையும் ஐயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தான் திரு ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைக்க கூற வேண்டும். முதலில் தற்காலிக சபாநாயகரை நியமித்து அவரை சட்டமன்றத்தில் தான் பெரும்பான்மை நிரூபிக்கும்படி கூற வேண்டுமே தவிர முதலிலே பெரும்பான்மை நிரூபிக்கும்படி கூறும் அதிகாரம் திரு ஆளுநர் அவர்களுக்கு இல்லை. இருந்த போதிலும் திரு ஆளுநர் அவர்கள் அவருக்கே உரித்தான அதிகாரங்களை பயன்படுத்தி அறிவித்துள்ளார். நீங்கள் 118 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு ஆளுநர் அவர்கள் கேட்டுள்ளார். ஆனால் திரு விஜய் அவர்களிடம் 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொண்ட எம்எல்ஏக்கள் இல்லாத காரணத்தினால் தமிழக வெற்றி கழகத்திடம் வெறும் 108 எம்எல்ஏக்கள் ஆதரவுகள் மட்டுமே உள்ளன. ஆகவே மீதமுள்ள எம்எல்ஏக்கள் ஆதரவுகளை திரட்ட
தமிழக வெற்றி கழகம் மிகவும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறது. இதை நாம் கண்குளிர பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரேக்கிங் நியூஸ்னு அடிக்கடி போயிட்டே இருக்குது. எலெக்ஷன் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேலாகியும் யார் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார் என்பது இதுவரை இந்நாள் வரை இருந்தும் தெரியவில்லை என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. எனவே திரு விஜய் அவர்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்தபடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகமும் மக்களால் நினைத்தவே பார்க்க முடியாத அளவுக்கு, கனவுல கூட காண முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம், ஒரு சரித்திரத்தை, ஒரு வரலாற்றை நிகழ்த்த போகின்றன. ஏனென்றால் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம், அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக தோன்றிய கழகம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த 2 பெரும் திராவிட இயக்கங்கள் ஒன்றாக இணைவது என்பது நம்மில் பலரும் கனவில் கூட யோசித்து பார்க்க முடியாத ஒன்று. அப்படி ஒரு முடிவைத்தான் இப்போது எதிர்காலம் நோக்கி செல்கின்றது. எனவே இது தமிழக மக்களின் ஒரு மிகப்பெரிய கனவாகவே இருந்து வந்துள்ளது. அவற்றை திரு விஜய் அவர்களின் மூலமாக மீண்டும் தாய் கழகத்துடன் அதிமுக இணையுமா என்பது மிகப்பெரிய $1,000,000 கொஸ்டினாக உள்ளது. பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இந்த 3 பெரும் கட்சிகளில் யார் தலைமையில், அதுவும் யாருடன் கூட்டணி என்பது, யாருடன் கூட்டணி அமைத்து 2026இல் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளனர் என்பதை வெகு விரைவில் தமிழ்நாட்டு மக்களாகிய நாம் பார்க்க உள்ளோம். யாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு நன்கு முன்னேறிய மாநிலமாக திகழ வேண்டும் என்பது நம்ம எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆகவே தமிழ்நாட்டு மக்களாகிய நாம் மிகவும் பதற்றத்துடன் காணப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தற்போது இருக்கிற காலகட்டம் சென்றுள்ளது. எனவே திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் தமிழ்நாட்டில் மீண்டும் ஓர் திராவிட இயக்க கொள்கைகளை பரப்பக்கூடிய ஓர் அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். ஏனென்றால் இந்த 2 திராவிட கட்சிகளும் கூட்டணி அமைத்து அரசாங்கத்தை அமைத்தால் அவர்களுக்கு தேவையான அறுதி பெரும்பான்மையிடம் கிடைத்துவிடும். இவற்றுடன் சில மாற்றுக் கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, கொங்கு மக்கள் முன்னேற்றக் கழகம், மறுமலர்ச்சி திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா கட்சி ஆகிய அனைத்து கூட்டணி கட்சிகளையும் ஒன்றாக இணைத்து அவற்றில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களை ஒன்று திரட்டி மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சியை நிறுவ இந்த 2 திராவிட கட்சிகளும் சில நேரம் முயல்வார்கள். அது எப்படியாக வேண்டாலும் எதிர்வரும் காலங்களில் மாறும். சப்போஸ் நம்ம ஒரு கனவாக எண்ணிப்போமே, அதிமுகவும் திராவிட முன்னேற்றமும் இணைந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை அமைச்சாங்கன்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சில 3 வழிகளில் உள்ளன. அவைகள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். ஒன்று, அதிமுகவை சேர்ந்த திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆக அதிக வாய்ப்பு உள்ளது. அவரை திமுகவினரை சேர்ந்த திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் வெளியில் இருந்து ஆதரிக்கலாம். இதுவே நிதர்சனமாக உண்மையாக வருங்காலத்தில் நிகழ வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நாம் ஆவலுடன் எதிர்பார்த்திருப்போம். இன்னும் 2-3 தினங்களில் அதற்கான விடையை நாம் பெறுவோம். எனவே தமிழ்நாடு எப்படி வேண்டாலும் செல்லும். எப்படி கணிக்கப்பட்ட தேர்வாக 2026